வெல்கம் டு ராஜ்சகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 1.5 ஏக்கர் பூமி, ஒரு 3.5 ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் ஆனகட்டி ரோட்டில் தடாகம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பூமி பார்த்திங்க அப்படின்னா தார் ரோட்டிலிருந்து 2வது பூமி மண் ரோடு தான் இருக்குங்க. ஒரு இட்டேரி தடம் மாதிரி இருக்கும். அது வந்து பஞ்சாயத்து உட்பட்ட லேண்டுக்குது. அந்த இடத்துலேருந்து தார் ரோட்டிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 250 அடி வருங்க. 250 அடி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மண் எடுக்காமல் சமதளமாக இருக்கக்கூடிய அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை பார்த்திங்க அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் போடுங்க, விலை உங்களுக்கு எடுத்து சொல்லப்படும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாங்க. பொதுவாக இந்த ஏரியா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கோயம்புத்தூருக்கு ரொம்ப அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். இந்த ஏரியா பற்றி பொதுவாக நீங்கள் இடத்த பார்க்க வரப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாங்க. இது நல்ல ஒரு செம்மண் பூமி, நல்ல ஒரு மவுண்டன் வியூ இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு பகுதி, பொல்யூஷன் இல்லாத ஒரு பகுதி. அதே சமயத்தில் வைல்டு அனிமல்ஸ், யானைகள், மான்கள் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு பகுதி தான். பட் இதெல்லாம் நேசிக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த வந்து பாருங்கள். விலையும் ஓரளவு ரீசனபுளாக இருக்கும். உங்களுக்கு வாங்கி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா? இது வந்து ரோட்லேருந்து 2வது பூமி. இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் போகும். அப்போ தான் மலை அடிவாரத்துக்கே போக முடியுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம பூமி பார்க்குறப்ப ஹில் பின்னாடி ஐயோ ரொம்ப பக்கத்தில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு சூழல் தெரியும். பட் ஆனால் நேரில் வரப்போ உங்களுக்கு கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ கண்டினியூவாக ஃபுல்லாகவே பாருங்கள். பின்னாடி வந்து ஒரு 3.5 ஏக்கர் பூமி, ஒரு ரிசார்ட் பர்பஸ்க்கு செட் ஆகிற மாதிரி பூமி, அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்போம். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நல்ல அருமையான ஒரு வியூ பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணி லொக்கேஷனில் ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ. எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட் பாருங்கள். நல்லா அதிக வெயில் அடிக்கக்கூடிய பகுதியில் மலையில் மேகங்கள் சூழ்ந்து அருமையான ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு பகுதிங்க. இயற்கையான ஒரு காற்று, மலை மேல் அந்த காற்று பட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு மூலிகை காற்று இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு பகுதி. விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. மெயின் ரோட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து கண்ணை கட்டுற அளவுக்கு விலை இருக்குது. ஒரு ஏக்கரை 2.5 கோடி 3 கோடின்னு சர்வசாதாரணமாக இருக்குதுங்க. மெயின் ரோட்டுக்கு அடுத்த பூமின்னா அதுக்குண்டான ரேட்டு தானே கேட்பாங்க. ஓகேங்களா? ஆகவே வந்து எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கக்கூடிய அட்டகாசமான பகுதி. இப்போ வந்து இந்த ஏரியா பகுதியில் வந்து நல்ல நீர்வளம் இருக்குது உங்களுக்கு. அங்கங்கே இல்லை பார்த்தீங்கன்னா செங்கல் சூளையெல்லாம் மண் பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடியில் எடுத்து மழை பெஞ்சுன்னா தண்ணி அதுக்குள்ளே போயிருங்க. நல்லா உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் வாட்ரு சூப்பராக எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த பகுதியில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இந்த விலையில் கிடைக்குமாங்கிறது எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஆனால் இந்த பூமிகள் இந்த ரோட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க எங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்போம். சிங்கநல்லூரில் ஒரு இடம் இருந்துச்சுங்க, எங்கள் வீட்டில் வாங்கலான்னு பார்த்து இங்கே போய் டெவலப் ஆகுமா அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். கணபதியில் ஒரு பூமியை பார்த்தோம், இன்றைக்கி விட்டுட்டோம், இன்றைக்கெல்லாம் அது வாங்கியிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கியிருந்தால் அப்படிங்கிற கேட்குறப்பவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாமே தொலைநோக்கு சிந்தனையில் இந்த மாதிரி சேனலில் வரனால ஈஸியாக உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சாலும் உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்து கிடையாதுங்க. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிகள் என்ன பண்ணுறாங்கெல்லாம் போய் ஒவ்வொரு ஏரியாலையும் வெரிஃபை பண்ணி பக்கா ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அதேமாதிரி லீகல் மேக்ஸிமம் செக் பண்ணிக்கிறோம். வாங்குறவங்களும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழித்தடங்கள் பக்கத்தில் பூமிகள் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், அருமையான வியூ பாயிண்டில் இருக்குங்க. எல்லா சூழ்நிலைகளும் கடந்து இந்த இடத்த வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இருக்குது. அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவும் நல்ல சூப்பரான ஒரு வீடியோ கொண்டு வந்துருக்கோம், அதையும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. அதாவது ஒரு 10 கிலோமீட்டரில் அவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் மாறும், டெம்பரேச்சர்ஸ் மாறுங்க. அப்படி தான் நேற்று விஷயம். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சரியான மழை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியும் அடுத்த ப்ராப்பர்ட்டியும் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எடுத்தது. நல்ல மழை. ஒரு 10 கிலோமீட்டருக்கு சைடு பார்த்திங்கன்னா வெயில் கொட்டுதுங்க. இது எப்படி தான் பூமியோட படைப்புங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மழை வந்திருக்கு அந்த இடத்துல பாருங்கள். இங்கே பாருங்கள், மழையே கிடையாது, ஆனால் கார் மேகங்கள் சூழ்ந்து இருக்குது.
இதே நீங்கள் வந்து தடாகம் கணுவாய் சைடில் பார்த்தீங்கன்னா மழை ஒரு சொட்டு கூட இல்லைங்க. நேற்று ஒரு 10 கிலோமீட்டரில் இடைவிடாத மழை, ஒரு 3 மணி நேரம் கண்டினியூவாக மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு சூழல், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியும் கூட. இது எதுக்காக சொல்கிறோம்னா கிளைமேட் ஒரு 10-15 கிலோமீட்டரில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இதோட விலையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெக்ஸ்ட் சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இதுதான் வந்து ஒரு 3.5 ஏக்கரை பூமி கொடுக்கலாங்க. பாருங்கள் மழை வந்துச்சு பாருங்கள், சரியான மழை. நேற்று 3 மணி நேரம் வந்து வீடியோ எடுக்க போனவங்க இந்த மழையிலே நின்றுட்டாங்க. அந்த அளவுக்கு பாருங்கள் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு காடு வைல்டு இருக்கக்கூடிய பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வைல்டு அனிமல்ஸ் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் மெக்கர் போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறதா பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிசார்ட் வைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் ரிசார்ட்டுனாலே உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா பார்க்குறீங்க, இல்லைன்னா ஒரு ஹில் ஸ்டாப், இப்படி தான் ரிசார்ட்டுக்கு எல்லாம் விரும்பி போகிறாங்க. சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரிசார்ட் இருந்தால் எல்லாம் இதே பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த லேண்டு நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம். இந்த லேண்ட் நீங்கள் ரிசார்ட் பர்பஸ்க்கு நம்பர் 1 இருக்குங்க. 3.5 ஏக்கரை லேண்டு கொடுக்கலாம். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே வருதுங்க. அது உங்களுக்கு அருமையான செம்மண் பூமி, நல்ல ஹில் வியூ இருக்கக்கூடிய அட்டகாசமான ஃபுட் மவுண்டனுக்குள்ளேயே, இந்த ஹில் மவுண்டனுக்குள்ளேயே ஃபுட் ஹில்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பூமி பாருங்கள் சமதளமாக இருக்குது. அழகாக வச்சு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுறவங்க பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரிசார்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரியும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். சும்மா இருக்கிற பூமியில் இதை விவசாயம் பண்ணி 4 பேருக்கு பயனுள்ளதாக மாற்றினீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. இங்கே மழை தட்டி எடுத்துருக்கு. நேற்று 3.5 மணி நேரம் மழை பெஞ்சிருக்குங்க. ஆகவே மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதோட விலையும் பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஒரு நியாயமான விலை இருக்குதுங்க. நான் முதல் பார்த்த வீடியோ நான் சொல்லிட்டேன், ரோட்டு மேலே 3.5 கோடி இருக்குன்னு, அதை விட கம்மியாக தான் அது கிடைக்கும். செகண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க. வழித்தடங்கள் பாருங்கள், இதான் தார் ரோடு. இந்த தார் ரோடு திரும்பி மண் ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட 100 அடியில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால் ஜல மூலையில் வந்து டச் ஆகி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குங்க. இதை பற்றி மேலும் விவரம் தெரியறதுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். விலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரட்டாக மைண்டன் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இல்லைன்னா எங்களோட குரூப் கீழே பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் விலையை நாங்கள் டெக்ஸ்ட்டோட போய் இந்த வீடியோ சென்ட் பண்ணுறப்போ அந்த விலையும் நாங்கள் கீழே போட்டு வச்சுருவோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எக்ஸ்பிரஸ் குரூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கெங்கே கம்மியான விலையில் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு லைக் போட்டு எங்களை இம்ப்ரெஸ் பண்ணி வைங்க. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.